அஜித் ஃபேன் ஒரு காலத்துல நல்லா வந்து விஜய் படம் வெற்றி பெறவே கூடாது, பீஸ்ட் படத்துக்குலாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படம் ஃபிளாப் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஜனநாயகன் படம் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், அது விஜய் கரியருக்கு ஒரு பீக்கை கொடுக்கும், விஜய் அவர்கள் வரணும், அவர் வந்து வெற்றி பெறணும், விஜய் மாதிரியான ஒரு மனுஷன் தோத்துறவே கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா விஜய் மட்டும் எலெக்ஷன்ல வந்து தோத்து போயிட்டாருன்னா அதுக்கு பிறகு இந்த மக்களை திருத்துற இந்த அரசியல்வாதியை திருத்துறன்னு ஒரு பயம் வரமாட்டான், இன்னும் 100-150 வருஷத்துக்கு வரமாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் மாதிரியான இவ்வளவு ஒரு ஃபோர்ஸான நபரே வந்து இந்த தேர்தலில் தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், இந்த அரசியலை மாற்றவே முடியாது, இந்த அரசியல்வாதியை திருத்தவே முடியாது, இந்த மக்களையும் திருத்த முடியாது. காலகாலத்து உங்களுக்கு இன்ப நீதியோட பையன் வந்து வருவார், அவரோட பையன்ட்டு அவங்களே ஆண்டுகிட்டு இருப்பாங்க, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். இப்படியாக தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி பெரிய நெகட்டிவிட்டி அலைகள் வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வெற்றில் வரையாது அது காலகையா இருக்கட்டும், சும்மா இருப்பாங்களா? அவங்க போன இடம்லாம் சர்வநாசம் தான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உள்ள போந்து இருக்கிற 8% தூக்கிட்டு வந்துட்டாங்க. இடையில நம்ம அருண்ராஜ் ஐயரா சொன்னார்ல, அதே மாதிரி தான். ஹலோ, பிரம்மா ஒயிட் ஷாப் ஓனருங்களா? ஆமாங்க. கடை எப்போ சார் ஓப்பன் பண்ணுவீங்க? அதாவது 48,000 பணம் இருந்துச்சு, அண்ணன் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோக்கூடாது அப்படிம்பால, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஓனருங்களா, கட்சி எப்போ சார் கலப்பீங்க? உங்கள்கிட்ட ஒரு 8% ஓட்டு இருந்துச்சு, அண்ணன் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோக்கூடாது, புரியுதா அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி பங்குட்டு பண்ணிட்டாங்க. அவனா பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்லாம அவனை வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க.